ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு என்னன்றது பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் நிலா சேரன் சோழனை விடுவிக்கிறதுக்கு போயிட்டு நேராக முதலாளிகிட்ட பார்ப்பாங்க இல்லையா, சோழனுடைய முதலாளி. அவர் நான் கேஸை வாபஸ் வாங்குறேன், நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அப்படியே எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இவங்க ஸ்டேஷனுக்கு நிலா ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் பேசுவாங்க. சார், இந்த மாதிரி சார் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சோழனுடைய முதலாளி என்ன சொல்லுவாங்க, இவன் ட்ராவல்ஸில் வேலை செஞ்சான், இவனுக்கு தான் நன்றி இல்லை, எனக்கு நன்றி இருக்குது இல்லைங்களா, அதனால் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். இவங்க ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குது இல்லைங்களா சார், அதனால் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. சைன் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா சோழன் மன்னிப்பு கேட்குறாரு அவர் முதலாளிகிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி ட்ராவல்ஸ் பக்கம் நீ வந்துடாத, உனக்கு மரியாதையே கிடையாது, உன்னை மதித்து நான் உன்னை வீடு தேடி கேட்டேனேடா, என்கிட்ட காசு எடுத்தே இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன, ஐயோ அண்ணா நான் எடுக்கவே இல்லைண்ணா, என்ன போய் சந்தேகப்படுறீ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பைத்தியக்கார மாதிரி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பணத்தை தேடி இருந்தேன்டா நான், உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், நான் இந்த மாதிரி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா சோழா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். நீ இவ்வளோ திருட்டு வேலை செஞ்சும் உன்னை நான் பக்கத்துலேயே வச்சுருந்துருக்குறேன் பார்த்தியா, இன்னும் என்னென்னா நீ ஃப்ராடு வேலை எனக்கு பண்ணியிருக்கிறன்றது எனக்கு தெரியாது, தயவுசெய்து ட்ராவல்ஸ் பக்கம் வந்துடாத, எனக்கு வேலை வேணும் இது வேணும்ன்ட்டு அந்த பக்கம் வந்தானா உனக்கு மரியாதை கேட்டுடும் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே சேரன் தான் பேசுகிறாரு சோழன்கிட்ட, போன வாரம் பல்லவன் அங்கே லாட்ஜுக்கு போனான்ட்டு இங்கே வந்தேன், இந்த வாரம் உனக்காக நான் வரேன், வாரம் எவனா ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விடுறேன், என்ன நினச்சிட்டு இருக்கிற, அன்றைக்கி அவன் தப்பு பண்ணான்ட்டு அவ்வளோ எகிரி குதிச்ச, இப்போ நீ பண்ண வேலைக்கு என்ன பண்ணட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்லிவிட்டு இனி என்கிட்ட பேசாதாடான்னு சொல்லிவிட்டு வாப்பா நிலா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சேரன் நிலாவை கூப்பிட்றாரு. நிலாவும் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு, ஆனால் நான் அவர்கிட்ட பேசணும், நீங்கள் போங்க ஆட்டோவில், நான் வீட்டுக்கு வரேன் பின்னாடி அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. உடனே சேரன் என்ன சொல்லுவாங்க, நான் ஆட்டோ விட்டுட்டு வேறு ஆட்டோவில் போட்டேன் மாமான்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணா நீங்கள் கிளம்பி போயிடுங்க, நான் அவர் கூட வந்துடுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிலா சொல்லுவாங்க. இவர் கிளம்பி போயிடுவார். இவங்க சோழன் பார்த்திங்கன்னா நிலா கிட்ட பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைம் அந்த மாதிரி தான் காமிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சோழன் தான் தன்னுடைய தப்பு பண்ணது எல்லாமே சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நீ திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோபம் இருக்கும், இப்போ என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா, நான் பண்ணது தப்புன்றதை நான் சொல்ல வரல, என்னை மன்னிச்சிருங்க, நான் திருட்டு பையன்தான், பொய் சொன்னேன், இப்போ என்னால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, நீங்கள் அங்கே ஆஃபீஸில் கஷ்டப்பட்டாங்க, அவங்க நீங்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தினால தான் எனக்கு இந்த வேலை, நான் முதலாளிகிட்ட நான் பணத்தை கேட்க தாங்க போனேன், நான் திருடுறதுக்கு போகல, ஆனால் நான் அவர் கேட்கும்போது என் எதிர்க்கலே பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார், ஆனால் நான் திருடணும்னு எண்ணி எடுக்கலை, அதை எடுத்துட்டாலும் அது திரும்ப நான் கொண்டு 2 நாள் கழித்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன், நான் பணம் அந்தளவுக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் பண்ணது தப்புன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல வரல, எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் திட்டவாது செய்யுங்க, நீங்கள் என்கிட்ட ஏன் இப்படி அமைதியாகவே வரீங்க அப்படின்ற மாதிரி தான் சோழன் மன்னிப்பு கேட்டு அழறாரு. நான் எதையோ யோசிக்க போயிட்டு எல்லாமே தப்பாக மாறி போயிடுச்சு, நான் பண்ணது தப்புன்னு நியாயப்படுத்த விரும்பலை, நான் பண்ணது தப்பு தான், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசுங்க, இப்படி அமைதியாக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் சோழன் சொல்கிறார் நிலாவை பார்த்து. நான் பணத்தை திருடி இருக்கிறேன், ஓனர் என்கிட்ட கேட்கும்போதும் நான் பணத்தை திருடல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கிறேன், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்கள் ஆஃபீஸில் கொடுத்தது, அங்கேருந்து நீங்கள் இங்கே வாங்கிட்டு வந்தது, அங்கேயும் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துலையுமே பிரச்சனையாயிடுச்சு, ஸ்டேஷனுக்கும் நீங்கள் ஓடி பணத்தை கொடுத்துட்டு அங்கேயும் இன்ஸ்பெக்டர்னு திட்டு வாங்கினீங்க, இப்போ எனக்காக நீங்கள் எதுக்குங்க ஓடி வந்தீங்க, எனக்காக நீங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது, அவன் இப்படி தான்
மாறவே மாட்டான், திருந்தவே மாட்டான்ட்டு நீங்கள் எங்கேயா விட்டுட்டு இருந்திருக்கலாமே. எதுக்காக எனக்காக நீங்கள் ஓடி வந்தீங்க ஸ்டேஷனுக்கும் இங்கேயும் அங்கேயும். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, நான் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, இனி செய்ய போகிற இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை. எல்லாத்துக்குமே நான் எடுத்த செஞ்ச ஒரு வேலையால் தான் எனக்கு இந்த பிரச்சனை. நான் பணத்தை மட்டும் எடுக்காது இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ஏதாவது பேசுங்க, இன்னும் அமைதியாகவே இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் திரும்பவும் கேட்குறாரு அவர். நான் வேஸ்ட்டுங்க. நான் திருந்தவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாரி தான் வந்து சோழன் சொன்னதுக்கு, நிலா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாத கைய பிடிச்சி, என்னன்னு சொல்லி கோவப்பட சொல்லி சொல்கிறீங்க? என்னன்னு சொல்லி மன்னிக்க சொல்லி சொல்கிறீங்க? அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, அதுக்காக ஃபீல் பண்ணி, நீங்கள் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க. எனக்காக தானே எடுத்துகிட்டு வந்தீங்க. நீங்கள் திருடுனன்றத நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாரி தான் வந்து அவர் தோள் மேலே சாஞ்சு அழறாங்க. சோழனுக்கு வந்து இது என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு பக்கம் வந்து அப்படியே சம்பிச்சு போய் நிற்கிறாரு. உடனே சோழன் வந்து என் நோக்கம் என்னவா இருந்தாலும் நான் திருடினது தப்பு தானங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொன்னதுக்கு நிலா வந்து பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. திரும்பவும் இந்த மாதிரி செய்யாதீங்க, எனக்காக நீங்கள் ஏன் சோழன் இவ்வளோ கஷ்டப்படணும், என்ன நான் பார்த்துக்குவேங்க, நீங்கள் வந்து மறுபடியும் இந்த மாதிரி தப்பை வந்து செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா மறுபடியும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆர்க்கிடெக்ட் ஆகணும் தான் ஆசை, பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை இல்லை. இப்போ இருக்கிற வேலை ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு எனக்கு இருந்தாவே அதுவே போதும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாள் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், அது காலம் வந்து மாற்றும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய பதிலாக இருக்கும். யாரோ ஒருத்தர் எதுவோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணணுமா? இனிமே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சோழன், சரியா? சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவுடனே சோழனும் தலையாட்டுறாரு. அதுக்கப்புறம் நடந்து போயின்னே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேரனையும் பாண்டியன் பல்லவனை தான் காமிக்கிறாங்க. சேரன் வந்து வீட்டில் தீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உங்களை நல்லா வளர்த்துருக்குறேன்டா, நீங்கள் எல்லாருமே என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துன்னு போன வாரம் இவன் திருடுனா, பொய் சொன்னான், லாட்ஜுக்கு போனான்னு ஒருத்தன் போகிறான். இதெல்லாம் என்னடா உங்களுக்கு பழக்கம்? நான் உங்களை நல்லா வளர்க்கலன்றது இப்போ தெரியுது. மற்றவங்கலாம் சொல்கிற மாதிரி இந்த குடும்பமா என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க மற்றவங்களாம், நான் அதில் காதுபட கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் அது யோசிக்கும் போது அது உண்மைன்றது இப்போ தான் புரியுது. ஒருத்தன் என்னடான்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு லாட்ஜுக்கு போகிறான், பொய் சொல்லி பணத்தை ஏமாற்றி வாங்குறான். ஒருத்தன் திருடுறான். உங்களை நான் அப்படியே வளர்த்தேன், நான் எப்படி நான் வளர்த்த விதமே சரியில்லைன்றது நீங்கள் பண்ணுறதுல தான் தெரியுது. என்ன பாண்டி, நீ என்ன அடுத்த பிளானில் இருக்கிற? அதையும் முன்கூட்டியே சொல்லிவிடலைன்னா அடுத்த வாரம் நான் உனக்காக ஸ்டேஷன் வந்து நிற்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு பாண்டி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஏன்னா அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நிலா வந்து எப்படியும் கண்டிப்பாக வீட்டில் இருக்காது, எப்படியும் போகுது, என்னன்னு சொல்லி நீ வந்து வீட்டில் அவளை நிறுத்துவ சொல்லு பார்ப்போம். அந்த பொண்ணு இத்தனை நாள் நம்ம கூட இருந்தது, நம்ம அன்பாக பேசுகிறதுனாலையும் நம்மளுடைய அன்புக்காகவும் தான் அது இருந்தது. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தானா அவன் கண்டிப்பாக அவன் நிலா வந்து கிளம்பி போயிடுவா. அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்கவும் செய்வாங்க. இது இவ்வளோ கஷ்டப்படுற அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது. அவ்வளோ வசதியாக இருக்கிற பொண்ணு நம்ம கூடலாம் இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்றது அவளுக்கு தலையெழுத்தும் கிடையாது. சோழன் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறானா, 2 தப்பு பண்ணியிருக்கிறானா, எத்தனை தப்பு பண்ணியிருக்கிறான்? எத்தனை வாட்டியாக தான் அந்த பொண்ணு மன்னிச்சு விடும் சொல்லு பார்ப்போம். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்கே இரு, நீ போகாதன்னு சொல்ல முடியுமா? என்னன்னு சொல்லி அந்த பொண்ணை இங்கே நிறுத்துவ சொல்லு பார்ப்போம். அவங்க வீட்டுக்கு போனாலும் அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. நம்மக்கிட்ட இருந்து கஷ்டப்படுறதுக்கு அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறது தான் எவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் சேரன் வந்து. அந்த பொண்ணு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? முதலாளி ஆஃபீஸ்க்கும், அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுற இடத்துக்கும், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும், வீட்டுக்கும் எவ்வளோ அலைஞ்சிட்டு கிடந்தது தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. அந்த அளவுக்கு அலைஞ்சிக்கிட்டு அவனை முதல்ல எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செஞ்சுது. அவளை திரும்பவும் இங்கே இருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு முகமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்லுவார்.
இனி அவ்வளோதான் முடிஞ்சது. இனி அந்த பொண்ணு நம்ம வீட்லலாம் இருக்காது. அது கிளம்பி போயிடும். இப்ப எப்படியும் வந்துச்சுன்னா பெட்டி எடுத்துன்னு போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு, உடனே பாண்டியன் என்ன சொல்வார்ன்னா, "ஏன்னா அவங்கள தனியா விட்டுட்டு வந்த? நீ பேசாத கூட்டிட்டு வந்துர வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னது. அதனால பின்ன எப்படி கூட்டிட்டு வர முடியும்? திட்டுட்டோம். எப்படியும் திட்டு தான் வாங்குவான். கண்டிப்பா திட்டிட்டு அது கிளம்பி போவும். யாரும் கிளம்பி போகும்போது எதுவும் சொல்லாதீங்க. அது அமைதியா போயிட்டும். இங்க இருன்னு ஒரு வார்த்தை சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்ல." அப்படின்ற மாரி தான் சேரன் சொல்லுவாரு. உடனே பாண்டியன் அந்த மாரிலாம் ஆகாதுண்ணா. அது மாரிலாம் போக மாட்டாங்கண்ணான்னு. "டேய் என்னடா பேசுற நீ? இன்னைக்கு ஒரு தப்பா பண்ணியிருக்கிறான். அவன் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கிறான். எத்தனையோ பிரச்சனையில போய் மாட்டியிருக்கிறான். இன்னைக்கு வரல அந்த பொண்ணு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிருக்குது. இன்னும் நீ இங்க இருக்கணும்னு நெனைக்கிறியா? என்னடா பேசுற நீ பாண்டி நீ?" அப்படின்ற மாரி தான் அவரு கேட்குறாரு. உடனே சேரன் நமக்கு இந்த மாரி தங்கச்சி ஒண்ணு இருந்து, சோழன் மாரி ஒரு ஆளுக்கு நீ கட்டி குடுத்துட்டு, இந்த மாரி பிரச்சனை மேல பிரச்சனையா இருந்துச்சுன்னா, நீ வாக்கப்பட்டு போற இடத்துல அந்த மாரி இருப்பாளா? நீ வந்துரு கம்முனு அப்படின்ற மாரி நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாரி தானே அவங்க வீட்லயும், இவ்ளோ பிரச்சனை இருக்கிற இடத்துல நீ இருக்கிறதுக்கு, எங்க கூடவே வந்துருன்னு சொல்லிட்டா, நேரா அந்த பொண்ணு அவங்க வீட்ல போய் நிக்காதா? என்ன சொல்லு பாப்போம் நீ? அப்படின்ற மாரி தான் சேரன் பாண்டியன பார்த்து கேட்குறாரு. உடனே கோவப்பட்டு சேரன் இந்த வீட்ட விட்டு நானும் போயிடுறேன். அவங்கவங்க இஷ்டத்துக்கு போய் சொல்லுங்க. லாட்ஜுக்கு போங்க. உங்க இஷ்டத்துக்கு இருங்க. எதுக்கு நான் வேஸ்ட்டா இங்க இருக்கணும்? என்னால நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? நான் வீட்ட விட்டு வெளியில போயிடுறேன்னு சொல்லிட்டு, அவரு கோச்சிக்கிட்டு வீட்டு பின்னாடி பக்கம் போயிடுவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலாவ தான் காமிப்பாங்க. நிலாவும் சோழனும் நடந்து வருவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிராவல்ஸ் இருக்கிற இடத்துல தான் வருவாங்க. நிலா என்ன சொல்லுவாங்க, "நீங்க உங்க முதலாளிகிட்ட போய் பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவரு கோவம் குறையும்." அப்படின்ற மாரி தான் நிலா சொல்லுவாங்க. அங்க போயிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, "இங்கே நான் நிக்கிறேன். நீங்க உள்ள போங்க." அப்படின்னு சொன்னதுக்கு, "இங்கலாம் நிக்க வேண்டாங்க. அங்க இடம் இருக்குது. நீங்க அங்க உட்காருங்க. நான் போய் பேசுறேன் நான்." அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க. நேரா சோழன் முதலாளிகிட்ட போவாரு. அண்ணன்னுவாரு. "ஏய் சோழா எதுக்குடா இங்க வந்த? வெளில போடா! எதுக்குடா இங்க வந்த? திருட்டு பயலே! வெளில போடா!" அப்படின்ற மாரி தான் அவரு திட்டுவாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லுவாரு. "அண்ணா என்ன மன்னிச்சிருண்ண, என்ன மன்னிச்சிருண்ண. நான் தெரிஞ்சு பண்ணல. நான் தெரியாதது தான் பண்ணேன். எத்தன நாளா நான் இங்க இருந்திருக்கிறேன். ஏதாவது பணத்த நான் திருடியிருக்கிறேனா சொல்லு பாப்போம். நீ எதுக்குண்ணா என்ன இப்படி நம்பாத பண்ற? நான் நிலா அசிங்கப்பட்டதுண்ண. நிலா வேலை செய்ற இடத்துல ரொம்ப அவமானப்படுத்துனாங்கன்றதுனால தானே நான் உங்ககிட்ட பணத்த கேட்க தானே நான் வந்தேன் நானு. நீங்க எதுக்குள்ளே பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் அன்னிலாம் அவமானப்பட்டதேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கோவத்தில் தான் நான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேனே தவிர்த்து மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. நீ வீட்டுக்கு கேட்கும்போது கூட நான் பயந்துக்கிட்டு ரொம்பவே பயந்துட்டேன். நான் பணம் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னால் நீ எதனா தப்பாக நினச்சிக்குவேன்றதும் பயந்துட்டேன். 2 நாள் கழித்து கொண்டு உன் பணத்தை திரும்ப வச்சிடலான்னு நினச்சேன் நான் ஏதோ பிளான் பண்ணேன். அது எங்கேயோ முடிஞ்சிடுச்சு. என்னை மன்னிச்சிருந்தேன். நான் தெரிஞ்சு எடுக்கல. நிலா கஷ்டப்படுதுன்னு தான் நான் பார்த்தேன் நானு. அப்படின்ற மாரி தான் சோழன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணா என்ன மன்னிச்சிடுண்ணன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கால்ல விழ போறாரு. அதுக்கப்புறம் அவரு "டேய் எழுந்துர்றா" அப்படின்னு "அழாதடா, அழாதடா எழுந்துர்றா" அப்படின்ற மாரி தான் சோழனுடைய முதலாளி சொல்லுவாரு. "அண்ணா என்ன மன்னிச்சிடுண்ணா. நான் தெரிஞ்சு செய்யலண்ணா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலண்ணா. நான் எத்தன நாளா உன்கிட்ட இருக்கிறேன். என்னை பத்தி ஏன்னா நீ இவ்வளோ தப்பா நினச்சிட்ட நீ?" அப்படின்ற மாரி தான் திரும்பவும் அப்படி கேட்குறாரு. "சரி நீ அழுதா எனக்கு நான் கஷ்டப்படுவேன்னு தெரியும்ல, அழாதடா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. "அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது இன்றைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க. திங்கட்கிழமை எபிசோடு எப்படி கொண்டு போவாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் இங்கே மன்னிப்பு கேட்குறாரு இல்லையா, இவர் சோழனுடைய முதலாளி என்ன சொல்லுவார்னா, "நாளைக்கு நீ எப்பயும் போல் வேலைக்கு வா. எதையும் மனசில் நினச்சிக்காத. நான் உன்னை தப்பாக நினைக்கல. இனி இந்த மாதிரி வேலையை நீ செய்யாத." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "தேங்க்ஸ்ண்ணா, ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா. நான் பண்ணது தப்பாக இருந்தாலும் என்னை வேலைக்கு மறுபடியும் சேர்த்துக்கினது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா." அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அங்கேருந்து நிலாவை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போவார். வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, சேரன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, இவங்க என்ன சூழ்நிலையில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நிலாவுடைய பிளான் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க சோழன்கிட்ட, "எதுவாக இருந்தாலும் நான் என்ன பார்த்துப்பேங்க. எனக்காக நீங்கள் ஏன் போய் கஷ்டப்படுறீங்க?" அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்க நிலா சோழன்கிட்ட சேர்ற மாதிரி கொண்டு போக மாட்டாங்க கதையை. பிரிஞ்சு போகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஏன்னா சோழன் சோழன் எனக்காக தான் அவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது நிலாவுடைய
கிளியராகவே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. நம்ம இருந்தால் இங்கே பிரச்சனை வருது, இப்போ நம்ம இல்லைன்னா அவர் திருடி இருக்க மாட்டார், அப்படி தான் வந்து நிலா யோசிப்பாங்க. நிலா வந்து பார்த்திங்கன்னா இனி நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக மேலும் மேலும் இவர் தப்பு பண்ணுவார், அதனால தான் அவர்கிட்ட கோவப்பட்டு திட்டவும் இல்லை, எதுவுமே மூஞ்சல் அடித்த மாதிரியும் பேசவும் இல்லை. எனக்காக நீங்கள் இவ்வளோ விட்டு கொடுக்க போகுது, அப்போது நம்ம கூட இருக்கிறதுனால தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, குறிப்பாக சோழனுக்கும் பிரச்சனை வருது. அப்போ நம்மளால தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னும் போது நிலா வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சோழனை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கதையை வந்து கொண்டு போவாங்க. இவங்க நேராக வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி இவங்க சேரன் பேசி வச்ச மாதிரி தான் கண்டிப்பாக நிலா வந்தால் வீட்டை விட்டு கிளம்பிடும், இந்த வீட்டில் இருக்காதுன்றது அவர் ஆல்ரெடி கெஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு இல்லைங்களா. இப்போது நிலா வந்து என்ன பேசுவாங்கன்னா, என்னால் அவர் கஷ்டப்பட்டார், எனக்காக தான் போய் அவர் திருடினாருன்னு சொல்லாதீங்க, அவர் ஏதோ தெரியாது தப்பு பண்ணிட்டார், இனி வந்து நீங்கள் அவரை திட்டாதீங்கண்ணா, அவர் வந்து மனசு நோகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணாம், இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிடுறேன், என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போகல, நான் எங்கன்னா ஹாஸ்டலில் இருந்து நான் வேலையை பார்த்து என்னை பார்த்துப்பேன் அதனால் நீங்கள் எனக்காக நீங்கள் யாருமே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிலா வந்து சேரன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பாண்டியனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், ஊர் மக்கள் பேசுகிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன், இப்போது இந்த வீட்டில் பொண்ணு எதுவும் தங்காதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிறேன்றது ஆல்ரெடி அவங்க நிலா சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் இங்கே கொண்டு வருவாங்க. இப்போது யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்னால் சோழன் கஷ்டப்பட நான் விருப்பப்படுறேன், எனக்காக அவர் இந்த அளவுக்கு போறாருன்னா இதையும் மீறி அவர் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்றதுனால தான் நிலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யோசிச்சு முடிவு பண்ணி இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லதுன்றது தான் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்களால போன வேலையும் அவங்களால திரும்ப அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, அப்படிதான் வந்து கதையை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது. நிலா வந்து போவாங்க, திவ்யா வந்து ஒரு சூழ்நிலையை தான் கதையை கொண்டு போவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.